ஹாய் ஹலோ அச்சுவாஸ் வெல்கம் பேக் டு அடா 24/7 தமிழ். நான்கள் ஹரிஷ். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகி இருந்தது. ஸோ அதோட அப்ளிகேஷன் அப்படின்றது இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதை நீங்க வந்து வெளியில போயிட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்றது சுலபமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இது உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டனுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நம்மளுடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க வந்து நம்மளுடைய ஆப்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃப்ரீ பேட்ச் உங்களால ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் அப்படின்றது அதுல ரெகுலரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லைவ் மாக் டெஸ்ட், டெய்லி குவிசஸ், இந்த மாதிரியான ஃப்ரீ ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நம்ம பின் பண்ணிப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போகலாம். இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்போட கியூஆர் கோடு. மறக்காம ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், அதாவது எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட குரூப்ல வந்து நம்ம தெரிவிப்போம். ரைட்டா? ஓகே. ஸோ இது வந்து நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா லான்ச் பண்ணக்கூடிய பேட்சஸ். அதாவது இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம் டேட் வந்து இப்போ எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர் 3rd வீக்குக்கு போயிடுச்சு. ஸோ அரௌண்ட் உங்களுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 60 to 70 டேஸ்க்கு மேல உங்களுக்கு கையில இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய நாளை எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களால டயர் 1 குவாலிஃபை பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் டயர் 2க்கு 3 மாசம் அப்படின்ற கால அவகாசம் இருக்கு. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எஃப்சியுடைய சிலபஸும் இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸும் ஒண்ணுதான், ஒரே சிலபஸ் தான். ஸோ நீங்க இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிட்டாலும் கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு உங்களால அப்பியர் ஆக முடியும். சிஜிஎல் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அப்கமிங்ல சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபோ மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே லைன் அப்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா என்ரோல் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இல்ல எஸ்எஸ்சி மட்டும் இல்லாம நான் வந்து ரயில்வேஸ், டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுவேன் அப்படின்னா நீங்க இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற இந்த பேக்கை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பேக்குள்ள உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் மாதிரியான எல்லா எக்ஸாம்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. YT101 அப்படின்ற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் என்கொயரி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு என்ன அப்படின்னா, நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க், இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த லிங்கை டச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த லாங்குவேஜ்ல போயிட்டு நீங்க இங்கிலீஷ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதுல போயிட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்க மோர் அப்படின்றது இருக்கும். அந்த மோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இது ஒர்க்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுல கீழே வந்துட்டு இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லிங்க், இது லிங்க், இது ஒரு லிங்க். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜ் என்ன அப்படின்னா இந்த பேஜ். ஸோ இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். மேல காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது இருக்கும். அதுக்கு கீழே பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் அக்கௌண்ட் ரெஜிஸ்டரே பண்ணல. ஸோ தட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கீழே வந்தீங்கன்னா அதை ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கும். இதுல கீழே வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. நியூ ரெஜிஸ்டர் ஹியர்ன்றதை டச் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதுல போயிட்டு உங்களுடைய நேம், டீடைல்ஸ், ஸோ இதுக்கு மேல வந்து நேம், டீடைல்ஸ் கேட்கும், ஃபோன் நம்பர் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். இங்க இருக்குல்ல, பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கேட்கும், அப்புறம் இன்னொரு மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். உங்களுடைய பேசிக்கான நேம், போஸ்ட் கோடு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க அதில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஜூனியர் மேனேஜர் ஜெனரலுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க அதை இதுல டச் பண்ணி கிளிக் பண்ணி அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க வந்து இந்த இடத்துல இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிட்டு ரீவெரிஃபை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த நம்பர் போட்ட உடனே இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஓடிபி வரும். உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல ரீவெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அடுத்தது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு ஐ அக்ரின்னு இருக்குல்ல, இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மேல கூடிய அந்த பாக்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் அப்படின்றது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ரைட்டா? ஸோ அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்க வந்து ஃபர்தரா மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு கோ டு அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த கோ டு அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இதுல போயிட்டு உங்களுடைய ஜெண்டர் என்ன, ரிசர்வேஷன் கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த் என்ன,
ஸோ நேஷனாலிட்டி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்தீங்கன்னா இன்ஸ்டன் கொடுங்க. ஸோ மோஸ்டா இருந்திருக்க மாட்டோம். ஸோ நோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு சிட்டி நமக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுல நமக்கு சென்னை தான். ஸோ அது சென்னை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடிஷனலா இங்க வந்து பெங்களூர், இங்க ஹைதராபாத் அப்படின்றத கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து சிசிஐ காட்டன் கார்பரேஷன் இந்தியாவில் யாராவது ஒர்க் பண்றாங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆமான்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்றத அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வரும். இதுல நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆர்ஏ இன்டர்னல் கேண்டிடேட் ஆஃப் சிசிஐஎல் அப்படின்றது கேட்கும். இதையும் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க காட்டன் கார்பரேஷன் இந்தியா லிமிட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு நோன் கொடுத்துட்டு இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ் வந்துடும். இதுல போயிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்க பெர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் ரெண்டுமே கேட்கும். நீங்க இப்போ கரண்டா எங்க இருக்கீங்க அப்படின்றத இந்த இதுல உள்ள ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்ல தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நோ அதை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க டிஸ்ட்ரிக்டுடைய அதாவது ஊருடைய போஸ்டல் கோடு என்ன அப்படின்றத இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க இப்போ கரண்ட் அட்ரஸும் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா நீங்க எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து என்ன அப்படின்றத நீங்க அடிஷனலா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வரும். இதுல போயிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல கூட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க என்ன போர்ட் ஆஃப் இப்போ ஸ்டேட் போர்டா இருக்கலாம் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்ற கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல சென்ட்ரல் போர்டு அப்படின்னா சிபிஎஸ்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களோட இயர் ஆஃப் பாஸ் கொடுங்க, உங்களுடைய ஸ்கூல் நேம் என்னவோ அதை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க, மோஸ்டா நம்ம தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ், அப்புறம் சோசியல் சயின்ஸ் அப்படின்றத படிச்சிருப்போம். அந்த 5ஐயுமே இதுல டைப் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கேட்கும், அதை கொடுத்துருங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னவோ அதை கொடுத்துருங்க. அதுவே பர்சன்டேஜ் அப்படின்றத இங்க கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? ரைட். இங்க 10+2 அப்படின்றதுக்கும் இந்த டிராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணி அதையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th டீடைல்ஸ் கேட்கும். 12th டீடைல்ஸ்ல இதுல ஃபுல்லா உங்களால எல்லாமே டைப் பண்ண முடியாது. ஸோ தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்றத மட்டும் கொடுங்க. உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர்லாம் இதுல கொடுக்க தேவையில்ல. அது கொடுத்தீங்கன்னா எல்லாம் டைப் பண்றதுக்கு இடம் பத்தாது. ஸோ தட் உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் என்னவோ அதை மட்டும் இதுல கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி இதுல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதுல வந்து என்ன வந்துடும், பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸ்பெஷலைசேஷன் எதுல முடிச்சிருக்கீங்க அப்படின்றத கொடுங்க. உங்க காலேஜ் நேம் கொடுங்க. எந்த வருஷம் வந்து எக்ஸாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அது தவிர அதாவது உங்களுடைய கிராஜுவேட் பேசிக் கிராஜுவேட் தவிர வேற ஏதாச்சும் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய போட்டோகிராஃபை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய லேட்டஸ்ட் சேலரி ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓபிசி அப்படின்னா நீங்க பண்ணல அப்படின்னாலும் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 10th மார்க் ஷீட் மேண்டேட்டரி, 12th மார்க் ஷீட்டும் அதே மாதிரி மேண்டேட்டரி. இந்த ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி. யூ ஹேவ் டு அப்லோட் இட். வேற ஆப்ஷன் கிடையாது, நீங்க அப்லோட் பண்ணி ஆகணும். சேலரி ஸ்லிப் எல்லாம் தேவையில்லை, விட்டுறலாம். பட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணிக்கிறது ஓகே. இல்ல அப்படின்னா நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதான் 10th மார்க் ஷீட், எசென்ஷியல் மார்க் ஷீட் இது கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த பேஜ்ல பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கு கீழே எவ்வளவு காசு அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஆன்லைன் மோட் அப்படின்றது வரும். சூஸ் யுவர் பேமெண்ட் மோட் அப்படின்றது வரும். இதை ஆன்லைன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இதை வந்து டிக்ளரேஷன் கொடுத்து 2 டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணிருங்க. இந்த டிக்ளரேஷன் எல்லாமே இந்த செக் பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இதுல என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்துட்டு ஒரு டைம் ப்ரிவியூ கொடுத்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த சப்மிட் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட் ஆயிரும். அடுத்த பேஜ்ல பேமெண்ட் கேட்வே அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேமெண்ட் கேட்வேல போயிட்டு நீங்க வந்து அதுல நீங்க கியூஆரா ஐ மீன் யூபிஐ யூஸ் பண்றீங்களா இல்ல நீங்க வந்து கார்டு யூஸ் பண்றீங்கன்னா கார்டு யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான ப்ராசஸ் தான். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. இதை முடிச்சுட்டீங்கன்னா அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது சப்மிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பார்ட்டுக்கு போயிட வேண்டியதான். சரி, நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அடா 24/7 தமிழ்ல இருந்து நீங்க இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச்லயோ இல்ல சிஎஸ்எஸ் பேட்ச்லயோ என்ன கேட்டீங்கன்னா சிஜிஎல் பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எஸ்எஸ்சியோட சிலபஸும் இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சிலபஸும் ரெண்டுமே அப்படியே ஒண்ணுதான். அதுல எந்த வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ நீங்க நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச்ல இருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தமிழ்நாடு மெகா பேக்கை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி அது மட்டும் இல்லாம பேங்க் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரயில்வே, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸ் உங்களால ஒரே இதுல ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து தமிழ்நாடு மெகா பேக்கை வாங்கிக்கிறதுமே ப்ரிஃபரபிள் தான். ஸோ இதுல மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா கூப்பன் கோட் YT101 அப்படின்றத கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன்.
ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு எஃபர்ட் போட்டு அந்த வீடியோ மேக் பண்ணிருப்போம். ஸோ தட் கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் தேவை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஸோ தேங்க்யூ. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் செஷன். டாடா, பாய்.